தாவேகா தமிழக வெற்றி கழகம் officially it's confirmed. இதுக்கு முன்னாடி இதுக்கு முன்னாடி என்னோட சேனல் வீடியோல தமிழக முன்னேற்ற கழகம்னு பேசியிருந்தாங்க. தளபதி யோசிச்சிருப்பாரு, எப்ப எல்லா கட்சி பேர்லயும் தான் முன்னேற்ற கழகம் இருக்கு. திராவிட முன்னேற்ற கழகம், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், தேசிய முற்போக்கு திராவிட கழகம். ஸோ இந்த திராவிட முன்னேற்றம் இந்த ரெண்டு வார்த்தையை எங்களுக்கு வேணாம் அப்படின்ட்டு தமிழ்நாட்டில் தமிழக வெற்றி வாகை சூடுங்கிற வெற்றி கழகம், கட்சி கழகம், பார்ட்டி கழகம். ஸோ தமிழக வெற்றி கழகம் டிவிகே. இனிமேல் எல்லாரும் என்ன ப்ரொனவுன்ஸ் பண்ணோம்? டிவிகே, தமிழக வெற்றி கழகம். தாவேகா தமிழ், திமுக அதிமுக இப்ப தாவேகா. எங்க அண்ணன் ஆரம்பிச்சுட்டாரா இன்னைக்கு கட்சி. அண்ணன் எத்தனை வாட்டி யோசிச்சு இன்னைக்கு தான் போயிட்டு நம்ம புஷி ஆனந்த் அண்ணன் போயிட்டு டெல்லியில போயிட்டு பேரை எல்லாம் இது பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணி ஒரு வழியா பேரை ரெஜிஸ்டர் பண்ணி கட்சி ஆரம்பிச்சாச்சுரா. மத்தியானம் 12:30 மணிக்கு இன்னைக்குன்னு பார்த்து ஆஃபீஸ் வச்சுட்டானே. ஏன்னா நான் மத்தியானமே இந்த வீடியோ போட்டிருப்பேன். ஆண்டவன் அருளால, ஜீசஸ் கிரைஸ்ட் ஜீசஸ் அருளால, ஓம் நமச்சிவாய அருளால, மாஷா அல்லா, இறைவனின் திருவிழா, வான பூமி வானம் எல்லாம் வல்ல இறைவன் மாஷா அல்லா, எல்லா ஆதரவு எல்லா கடவுளோட ஆசீர்வாதப்படி அண்ணனோட கழகம் நல்லபடியாக போகணும். யார் மாதிரி ஆகக்கூடாது. ஆஸ் அ ஃபேன் பாய் I have to pray for my தலை விபதி. ஊருக்குள்ள எனக்கு ஒரு பேர் இருக்கு, கேட்டாலே அது நம் பார் உனக்கு. போஸ்டர் அடி அண்ணா ரெடி, கொண்டாடி கொள்ளு தனுண்டி. நான் அண்ணன் வர்றா வழிய விட்டே, நல்லா பதே. ஏப்பா பார்த்தாலும் 60 வருஷமா திராவிட முன்னேற்ற கழகமும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் ஆண்டுட்டாங்க. ஸோ வி வாண்ட் அ நியூ தமிழ்நாடு, நியூ பார்ட்டி டு பி. 10 வருஷம் எங்கள் தளபதி ஆகட்டுமே, பார்க்கலாம் என்னதான் செய்கிறாங்கன்னு. பார்க்கலாமே, எல்லாருக்கும் ஒரு வாய்ப்பு கொடுக்கணும்ல மக்களே. என்ன சொல்கிறது, எல்லாருக்குமே ஒரு வாய்ப்பு கொடுக்கணும். இலைக்கும் மாம்பழத்துக்கும் ஓட்டு போட்டிருக்கோம், இலைக்கும் சூரியனுக்கும் ஓட்டு போட்டிருக்கோம். நான் 2 ஓட்டு போட்டிருக்கேன், 2 பேருக்குமே போட்டிருக்கேன். ஸோ 2 பேருமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு திராவிட முன்னேற்ற கழகமும் பிடிக்கும், அண்ணா திராவிட முன்னேற்றமும் கிடைக்கும். இப்போ என் தளபதியும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். தாவேகாவை இப்போ ரொம்ப பிடிக்கும். ஸோ நான் ஒன்று அரசியல் விமர்சகர் கிடையாது, எனக்கு அரசியல் பற்றி எதுவும் தெரியாது. என் தளபதி சிஎம் ஆனால் நான் எப்படி இமேஜின் பண்ணி பார்த்தா இருக்கும்னு அதுதான் இந்த பற்றி. என் தளபதி இப்போ சிஎம் ஆகிட்டாருன்னா வச்சுக்கோங்க, சிஎம் ஆகிட்டாரோ இல்லை எம்எல்ஏ ஆகிட்டாரோ, சட்டசபைக்கு இந்த வெள்ளை வேட்டி வெள்ளை சட்டையில் எப்படி ரீஇமேஜின் விஜய் வில் வேற வெள்ளை வேட்டி அண்ட் வெள்ளை சட்டை கோ டு த சட்டசபை. அவருக்கு ஏன்னா எதிர்கட்சிக்காரங்க இப்போ வந்து சண்டை போடும்போது தப்பு சொல்லும் போது எது மாண்புமிகு பேரவை தலைவர் அவர்களே, இதுதான் தளபதியோட குரல். இப்படி பேசுவார், மாண்புமிகு பேரவை தலைவர் அவர்களே, நாங்கள் எதுவும் பண்ணல, நாங்கள் எங்களுக்கு மக்களுக்கு வேண்டிய கோரிக்கைகள் நாங்கள் கேட்குறோம், மக்களுக்கு வேண்டிய தேவைகளை நாங்கள் கேட்குறோம், மக்களுக்கு நல்லா இருக்கணும், தமிழ்நாடு நல்லா இருக்கும். ஸோ தளபதி இப்படி பேசினா யூ ஆல் ரீஇமேஜின் லைக் தட் மேன். கண்ணாடி போட்டுப்போம். தளபதி வாங்க, இட்ஸ் அஃபிஷியல் கன்ஃபார்ம். புது பார்ட்டி வரப்போகுதுடா, வரட்டும்டா, போதுண்டா. நெக்ஸ்ட் எம்ஜிஆர் மாதிரி வரணும்டா எங்கள் தளபதி. அவரை வாழ்த்துகிறோம் எல்லா மக்களும். மனசாட்சி மகேஷ் வாழ்த்துகிறான், மகேஷும் வாழ்த்துறான், மனசாட்சி வாழ்த்தும். டோட்டலாக 4 பேர் இருக்கிறாங்க, எனக்குள்ள 4 பேர். மனசாட்சி மகேஷ் தான் சினிமா வெறியன், சினிமா. மகேஷ் நார்மலில் ஒரு கம்பெனி ஐடி கம்பெனியில் வேலை செய்கிற ஒரு சாதா பையன் மகேஷ்.
மனசாட்சி இஸ் மை இன்னர் பீஸ். பேபி மகேஷ். நான் மகேஷும் மனசாட்சி மகேஷும் சொல்லிட்டாங்க. இப்போ மனசாட்சியும் பேபி மகேஷும் சொல்கிறாங்க. ஸோ மனசாட்சி கமான். தளபதி ஐயா அவர்களுக்கு இனிய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். உங்களை நாங்கள் சிறு வயதிலிருந்து பார்த்து பார்த்து உங்களது திரைப்படங்களை பார்த்து பார்த்து தான் நாங்கள் எல்லோரும் வளர்ந்தோம். அறிவை கற்றோம், தன்னம்பிக்கையை கற்றோம், அவமானத்தை கற்றோம். நீங்கள் விரைவில் பாராட்டுகிறேன். விரைவில் அரசியலுக்கு வந்து நல்ல போஸ்டிங்கில் வந்து உங்களை வாழ்த்துகிறோம். வருக 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 என அழைக்கிறோம். பாருங்க. டேய் பேபி மகேஷ் வாடா. தளபதி வந்தாரா? தளபதி தளபதி வந்து சிஎம் ஆகுறாரு. நாங்கள் சிஎம் ஆகுறத பார்க்கணும். பேபி மகேஷ் அப்போ வந்து ஃபுல்லாக சாக்லேட் சாப்பிட்டு லாட்டி சாக்கோப்பை குடிச்சிட்டு நாங்கள் சிஎம்மா எங்கள் தளபதி இப்படி பார்ப்போம். நான் பேபி மகேஷ், நான் கில்லி படத்துலேருந்து அவருக்கு ரொம்ப மிகப்பெரிய ஃபேன். நான் பார்ப்பேன் அவர் படத்தை. அப்பா பேபி மகேஷ் பேசிட்டாங்களாப்பா. ஸோ நோ மகேஷ் அண்ட் மனசாட்சி மகேஷ். ஸோ தளபதி நல்லபடியாக ஒரு டிசிஷன் எடுத்திருக்காரு. போதுங்க, 60 ஆண்டு காலம் 2 கட்சியும் ஆண்டுட்டாங்க. புதுசாக ஆடட்டுமே, புதுசாக வரட்டுமே. யாராவது புதுசாக ஒரு வாய்ப்பு கொடுப்போமே மக்களுக்கு. மக்களே, மனசாட்சிகளே, புதுசாக ஒரு வாய்ப்பு கொடுப்போமே. புது மனிதர்களுக்கு வாய்ப்பு கொடுப்போமே. பார்ப்போம் என்ன பண்ணுறாரு, பார்ப்போம். தளபதி ஐயா அவர்கள் பார்ப்போம், வாய்ப்பு கொடுக்கணும். கடவுளே, எங்கள் அண்ணா வந்துட்டாரா. தமிழக வெற்றி கழகம் தாவேகா. இனிமேல் எந்த நியூஸ் வந்தாலும் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்கள் கிறிஸ்துமஸ் தின வாழ்த்து, தமிழக வெற்றி கழக தலைவர் திரு விஜய் அவர்கள் தீபாவளி வாழ்த்து, தமிழக வெற்றி கழக தலைவர் பொங்கல் வாழ்த்து, விஜய் அவர்கள் பொங்கல் வாழ்த்து. அண்ணனோட என்ன கஷ்டமாக இருக்குன்னா, அண்ணனோட லாஸ்ட் படம் தளபதி 69 நம்ம கார்த்திக் சுப்புராஜ் சார் கூட தான் லாஸ்ட்டு படம். அதுக்கப்புறம் சினிமாவை விட்டு விலகி ஃபுல்லாக அரசியலில் களை இறங்க போகிறாரு சொல்லிட்டார் இந்த அறிக்கையில். அண்ணா அரசியலுக்கு வரணும். கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். அவரோட டான்ஸஸை மிஸ் பண்ணுவோம், அவரோட ஃபைட்டை மிஸ் பண்ணுவோம், அவரோட மூவியோட இன்ட்ரோவை மிஸ் பண்ணுவோம், அவரோட டைலாக்ஸை மிஸ் பண்ணுவோம், அவரோட பாட்டை மிஸ் பண்ணுவோம், அவர் சிங்கரை மிஸ் பண்ணுவோம். இந்த ஒரு படம் தான் இப்போ கோட்டு போயிட்டுருக்குது. கோட்டு முடிஞ்ச பிறகு தளபதி 69 கார்த்திக் சுப்புராஜ், அதுவும் சன் பிக்சர்ஸ் ப்ரொடக்ஷனில் போகுது அந்த படமும். அதில் இப்போ கமிட் ஆகிருக்காரு நம்ம தளபதி அண்ணன். அது கமிட் ஆன பிறகு இந்த படத்தோட முடிச்சுக்கிறாரு. அவர் தளபதி கிளியராக சொல்லியிருக்காரு, 2024 இந்த நாடாளுமன்ற தேர்தலில் நாங்கள் போட்டியிடலை, எந்த கட்சிக்கும் ஆதரவும் தெரிவிக்கலை. 2026 நாங்கள் சட்டப்பேரவை தேர்தல் தான் எங்கள் இலக்கு, எங்கள் கொள்கை. ஸோ அதில் தான் அவர் பார்ட்டிசிபேட் பண்ண போகிறேன்னு நம்ம தளபதி அண்ணன் சொல்லிட்டாரு. நல்லது தான், அதிலே வரணும், பார்ப்போம். ஏற்கனவே 2022 கவுன்சிலர் எலெக்ஷனில் நம்ம விஜய் மக்கள் இயக்க சார்பாக சுயேட்சையாக போட்டிட்டு 2 தொகுதி ஜெயிச்சிருக்கிறாங்க நம்ம தமிழ்நாட்டில். ஸோ கவுன்சிலராக இருக்கிறாங்க சட்டசபையில். அதுவே எவ்வளோ பெரிய விஷயம். ஸோ மக்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஃபேன் பேஸ் ஆஃப்டர் எம்ஜிஆருக்கு அப்புறம் நம்ம தளபதி அண்ணனுக்கு தான் இருக்குது அந்த ஃபேன் பேஸு. நிறைய நடிகர்கள் அரசியலுக்கு வந்திருக்காங்க. சில பேர் சாதிச்சிருக்கிறாங்க, சில பேர் சாதிக்க முயற்சி பண்ணுறாங்க, சில பேர் சாதிக்கணும்னு இன்னும் உழைச்சிக்கிட்டு இருக்கிறாங்க, சில பேர் சாதிச்சிருக்கிறாங்க. நம்ம தளபதி சாதிக்கணும், அதுதான் எங்கள் இலக்கு. ஆஸ் எ விஜய் ஃபேன் பாய், நான் விஜய்க்கு அகெயின்ஸ்டாக என்னால் பேச முடியாது. விஜய் அண்ணனுக்கு நான் விஜய்க்கு ஆதரவாக தான் பேசுவேன். நான் அவரோட படத்தை பார்த்து தாண்டா என் நடிப்பு திறமையை வளர்த்துக்கேன். ஸோ அவரெல்லாம் நான் விட்டு கொடுத்து எங்கேயுமே பேச மாட்டேன், சரிங்களா? நானும் அவமானப்பட்டுருக்கிறேன். இப்போ என் வாழ்க்கையில் அவமானப்பட்டுருக்கிறேன். நான் அவர்கிட்ட இருந்து அந்த அவமானத்தை தாங்கிட்டு எப்படி நீ உன் வாழ்க்கையில் ஜெயிக்கிறது தான்
அதை நான் அவர்கிட்ட இருந்து கற்றுக்கினேன். அந்த இப்போ அவரும் ஒரு காலத்தில் அவமானப்பட்டு இன்னைக்கு எவ்வளோ பெரிய ஆள், இன்னைக்கு பீக்கில் ஒருத்தன் இருக்கும்போது அரசியலில் கால் வைக்கிறதுலாம் ஒரு தனி போல்டு வேணும்டா. என் தளபதிக்கு அது இருக்குடா. வந்துட்டாடுறா, பேர் அனௌன்ஸ் பண்ணிட்டாடுறா. வெற்றியோ தோல்வியோ அது முக்கியம் இல்லை, இறங்குறோமா அதுதான் முக்கியம். வெற்றி இன்னைக்கு வரும், நாளைக்கு போவோம். தோல்வி இன்னைக்கு வரும், நாளைக்கு போவோம். ஆனால் முயற்சி, சாதனை, உழைப்பு இது எதுவுமே மாறாது வாழ்க்கையில். ஸோ விஜய் ஃபேனாக இருக்கிறதுல நாங்களே எங்களுக்கு ரொம்ப பெருமை. ஹேட்டர்ஸ் கோன் ஹேட், இக்னோர் பண்ணுங்க. மெர்சல் ஆடியோ லான்ச்சில் அவர் சொல்லியிருப்போம், ஆடியோ லான்ச்சு நாங்கள் மிஸ் பண்ணுவோம். ஆடியோ லான்ச், அவரோட ஃபைட், அவரோட ஆக்டிங், அவரோட டான்ஸ், அவரோட சிங்கிங். ஆனால் விஜயகாந்த் அவர் பண்ணுறது கரெக்டு தான். ஏன்னா அரசியலில் பண்ணிட்டா சினிமாவில் நடிக்கிற மாதிரி அரசியலில் அவர் நடிக்க மாட்டேன்னு எல்லா இன்டர்வியூஸ்லையும் சொல்லிட்டாரு, எல்லா ஆடியோ லான்ச்லையும் சொல்லிட்டாரு. கப்பு முக்கியம் பிகிலே 2026. நான் விஜய் ஃபேனுக்கு, நான் விஜய் அண்ணனுக்கு நான் சப்போர்ட் பண்ணுவேன். நான் அரசியல் விமர்சகர் இதில் பேசலை, அரசியலை பற்றி எதுவும் பேசலை. எனக்கு அரசியல் எதுவுமே தெரியாது. எனக்கு உதயநிதி ஸ்டாலின் ஐயாவையும் பிடிக்கும், ஸ்டாலின் ஐயாவையும் பிடிக்கும், ஜெயலலிதா அம்மாவையும் பிடிக்கும், எம்ஜிஆர் ஐயாவும் பிடிக்கும், பழனிசாமி ஐயாவும் பிடிக்கும், எல்லாரையும் பிடிக்கும், அரசியலையும் பிடிக்கும். ஆனால் எனக்கு அரசியல் பேச தெரியாது. என் தளபதி, இவங்க எல்லாத்த விட என் தளபதி எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஓகேவா? ஸோ என்னோட ஆசை தளபதி சிஎம் ஆனால் ஆசை இருக்குது தான், நிறைவேறணும். புது தமிழ்நாடை பார்க்கணும் ஆசைப்படுறேன். புது சிஎம், புது பார்ட்டி, புது தமிழ்நாடு, புது கோட்பாடுகள், புது கொள்கைகள், புது சிட்டி, a new state of தமிழ்நாடு I am going to see. I wish to see. நடந்தா நல்லா இருக்கும், நடக்கலன்னா நடக்கிற வரைக்கும் உழைப்போம். ஸோ காலையில் 12:30 மணிக்கு நியூஸ் வருது, அறிவிச்சிட்டாங்க. ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருக்குது எங்களுக்கு. என்ன சொல்கிறது தெரியல. ஊருக்குள்ள எனக்கு குறிப்பே லிரிக்ஸாக மாத்திரா. Let me sing a good story, pay attention, listen to me. If you want, take it or else when attention, live it, baby. Life is very short, nanba. Always be happy. Design problems will come and go. Konjam chill pannum happy. எல்லா செலிபிரிட்டிஸும் இன்னைக்கு அவருக்கு வாழ்த்து தெரிவிச்சுட்டு இருக்கிறாங்க ட்விட்டரில் ஃபுல்லாக. பிற்போக்கும் எல்லாம் உயிர்க்கும் அந்த கட்சி ஸ்டார்டிங்கில் எல்லோ கலர் டெம்ப்ளேட்டில் வித் ரெட் கலர் டிசைன் ஸ்ட்ரக்சர் நல்லா இருக்கு. எல்லோ ரெட்டு, திமுக கருப்பு ரெட்டு, அதிமுக கருப்பு வெள்ளை ரெட்டு, இவர் எல்லோ ரெட்டு. ஸோ டிஎம்கே பிளாக் ரெட், ஏடிஎம்கே பிளாக் ஒயிட் ரெட், டிவிகே எல்லோ ரெட். ஸோ ரெட்டு எல்லாத்துக்குமே சிமிலராக இருக்குது, பொதுவாக இருக்குது ரெட். ஸோ இன்னும் சின்னம் வரல, கொடி வரல, அதெல்லாம் வரும் ஃப்யூச்சர் மந்தில் அண்ணா அறிவிக்க போகிறேன்னு சொல்லியிருக்காரு. மதுரையில் மிகப்பெரிய மாநாடு நடக்க போகுதுன்னு வந்திருக்கு நியூஸு. அது எந்த அளவுக்கு உண்மையானு தெரில, பார்ப்போம். நான் அரசியலுக்கு வரக்கூடாதுன்னு நீ சொன்ன, நான் அரசியலுக்கு வருவேன்டா. என்ன நீ சிஎம் ஆகக்கூடாது சொன்ன, நான் சிஎம் ஆவேன்டா. என்ன நீ எம்எல்ஏ ஆகக்கூடாது சொன்னா, நான் எம்எல்ஏ ஆவேன்டா. இது தளபதி டைலாக் இல்லை, தலைவர் டைலாக். என்ன தளபதி டாபிக்ல தலைவரை பற்றி பேசுறேன்னு நினைச்சுக்கிறீங்களா? ஸோ அந்த டைலாக் எங்களுக்கு மோட்டிவேஷன். Time to lead the back, to give it back, mama.